சாப்பிடும்போது பேசக்கூடாது, சாப்பிடும்போது எதையும் நினைக்கக்கூடாது, சாப்பிடும்போது எதையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாது, கதை புக்கு படிக்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, சாப்பிடும்போது சாப்பாட்டு மேலே கவனத்தை குவிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் சமைக்கும்போது சீரியல் பார்க்கலாம், சீரியலில் என்னென்னவோ சாபம் விடுவாங்க, அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே போய் எட்டி எட்டி பார்த்துட்டே வந்து சமைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளாவே யாரையாவது பற்றி கதை பேசுகிறது, இல்லை சில பேர்லாம் பார்த்தா யாருக்கு சமைக்கிறாங்களோ அவங்களே திட்டிக்கிட்டே சமைச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரிலாம் சமைக்கலாமா? அந்த மாதிரி சமைச்சு நம்ம அந்த சாப்பாடை சாப்பிடும்போது நமக்கு நல்லது வருமா? வராது இல்லையா? அந்த காலத்தில் முனிவர்கள், ஞானிகள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டில் போய் தனியாக ஃப்ரெஷ்ஷாக மனிதர்களுடைய கைப்படாததாக அவங்க வந்து சாப்பிடுவாங்க. சில பேர் அவங்களுடைய தர்ம பத்தினின்னு அவங்களோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் அவங்க சமைக்கிறது மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்படிலாம் சமைச்சு சாப்பிட்டா தான் அவங்களோட அந்த தவ வாழ்க்கை நல்லா இருக்கும். அதை தவிர அவங்க சொல்கிற வாக்கு பலிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி தான் நமக்கும் நம்மளோட சாப்பாடு எந்த அளவுக்கு ஒரு நல்ல எண்ணங்களோட நல்ல எனர்ஜியோடு சமைக்கப்படுதோ அந்த அளவுக்கு அது நமக்கு உடம்புக்கு நல்லது. நம்ம வீட்டில் சமைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இல்லை நம்ம யாருக்காவது சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளும் நல்ல மனசோட ஆத்மார்த்தமாக சமைச்சு கொடுக்கணும். அதை பற்றின டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், மற்ற இடங்கள்லேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறத எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்குவேன். ஹாய் வெல்வெட்டீஸ், நான் உங்கள் மானஷா. நம்ம என்ன சமைக்க போகிறோமோ அதோட ரெசிபியை கரெக்டாக செக் பண்ணிக்கணும். நமக்கு மறந்து போச்சுன்னா ஒரு தடவை படிச்சுக்கலாம் நம்மளோட ரெசிபி புக் பார்த்து. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதா அப்படிங்கிறதையும் நாளே செக் பண்ணிக்கணும். அப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான டைம் இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போது பிரியாணி மாதிரியெல்லாம் பண்ணுறோன்னா 3 ஹவர்ஸாவது தேவைப்படும் அப்படின்னா அவ்வளோ டைம் இருந்தால் தான் நம்ம பண்ணணும். அவசரமாலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. டெய்லி நம்ம குக் பண்ணும்போதும் கூட இதே தான், சரியான இன்க்ரீடியன்ஸும் டைமும் இருக்குதா அப்படிங்கிறத எப்போதுமே பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் சமைக்கணும். சமைக்கும்போது எப்போதும் ஏப்ரான்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அழுக்கு, கையில் இருக்க தண்ணி அதெல்லாமே நம்ம அதிலே தொடச்சிக்கலாம். அதை தவிர நம்ம ட்ரெஸ்ஸில் ஏதாவது கரை பட்டுருச்சு, மேலே தெளிச்சிடுச்சு அப்படின்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாமே ஏப்ரான்ஸோடு போயிடும். அதனால் ரிலாக்ஸ்டாக சமைக்கலாம். குக்கிங்கில் நம்மளோட கவனம் இருக்கும். குக் பண்ணும்போது எப்போதும் அந்த ஒரு வேளை மட்டும்தான் பண்ணணும். டிவி பார்க்குறது, ஏதாவது பேசிக்கிட்டே பண்ணுறது, இன்னொருத்தவங்கள உள்ளே வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட எதையாவது பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. மல்டி டாஸ்கிங்கும் பண்ணக்கூடாது. வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இதை வந்து இடையில கிண்டிட்டு போகிறது, கட் பண்ணி வச்சுட்டு போகிறது, வெந்துருச்சான்னு வந்து எட்டி பார்த்துட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஒன்ஸ் கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக அங்கேயே இருந்து அந்த சமையலை முடித்து எடுத்து வச்சுட்டு தான் போகணும். ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிறது, இல்லை சத்தமாக டிவியில் சவுண்டு வச்சுக்கிறது, ஏதாச்சும் நம்ம லிசன் பண்ணிக்கிட்டே சமைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. காதில் ஹெட்ஃபோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு ஸ்மெல்லும் தெரியாது. நம்ம நிதானமாக அந்த ஸ்மெல்லு, அதில் வர சவுண்டு, வெஜிடபிள்ஸோட டெக்ஸ்சர், அதை தொடும் பொழுது நமக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுது, அந்த சமையல் பண்ணும்போது அது கலர் மாறுறது, சாஃப்டாக மாறுறது, அது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப மைன்யூட்டாக கவனித்து நிதானமாக சமைக்கணும். சவுண்டெல்லாம் கேட்குது இல்லையா, அதெல்லாம் கூட நம்ம கவனித்து பார்க்கணும். நம்ம நல்லா சமைக்கிறோமா, டேஸ்ட்டாக சமைக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை. கவனம் எடுத்து நிதானமாக சமைச்சாலே சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும் அதில் சேர்க்கும்போது அது நம்ம உடம்புல என்ன செய்யுது அப்படிங்கிறதையும், எதுக்காக அந்த ஃபுட்டில் அதை போடுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு யோசித்து நிதானமாக போடணும். நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலோ இல்லை அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலோ, சில பேருக்கு சீரகம் சேர்த்தா பிடிக்காது, ஓமம் ஸ்மெல்லு பிடிக்காது, அந்த மாதிரிலாம் இருந்தாலும் நம்ம கவனத்தில் எடுத்து சமைக்கணும். ஏன்னா நம்ம அவங்க சந்தோஷத்துக்காக தான் சமைக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சாப்பாடு பரிமாறும்போது பாத்திரம், கரண்டி ஸ்க்ராட்ச் ஆகிற சவுண்டு அதெல்லாம் கேட்கவே கூடாது. சில டைம் பாத்திரத்தில் நிறைய சாப்பாடு இருந்தாலும் சில பேர் அதை எடுக்கும் பொழுது கரண்டி அந்த பாத்திரத்தில் பட்டு ஒரு சாப்பாடு இல்லாத மாதிரியான ஒரு சவுண்டு வந்து கேட்குறவங்களுக்கு தோணும், அடியோடு எடுக்கிற மாதிரி. அந்த மாதிரி சவுண்ட் எப்போதுமே பரிமாறும்போது கேட்கவே கூடாது.
காய்கறி வெட்டும் போதே சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பட்டை, பிரிஞ்சி இலை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் பரிமாறணும். சாப்பிட்ற தட்டில் அது வரவே கூடாது. ஜூஸு, சூப்பு இந்த மாதிரிலாம் கொடுக்கும் பொழுது கப்பில் சிந்தாமல் தொடச்சிட்டு கொடுக்கணும். எப்பயுமே பிடிக்காத விஷயத்தை பற்றியோ ஃபேமிலி விஷயத்தை பற்றியோ நம்ம தேவையில்லாமல் டைனிங் டேபிளில் பேசவே கூடாது. காய் போடவா, குழம்பு போடவா, சாதம் போடவா, அதை வைக்கவா, இதை வைக்கவான்னு சாப்பிட்றவங்கள நம்ம தொந்தரவு பண்ணவே கூடாது. அவங்க நம்ம வீட்டில் சாப்பிட்றாங்க, இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அப்படின்னா பசிச்சா அவங்க போட்டுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் டெய்லி அதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி கேட்கக்கூடாது. அது மாதிரி கேட்கும் பொழுது நமக்கு பதில் சொல்கிறதுல தான் அவங்களுக்கு கவனம் வருமே தவிர அவங்க நிம்மதியாக சாப்பிட முடியாது. அதனால் பரிமாறும்போது அதெல்லாம் கேட்கவே கூடாது. அங்கே வச்சுட்டு அவங்க எடுத்து போட்டுக்குவாங்க. நீங்கள் கொஞ்சமாக தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது, சாதம் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, காய் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, பொரியல் வச்சுக்கோங்க, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லவே கூடாது. சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு திருப்தியான உணர்வை அவங்களுக்கு ஏற்படுத்துறது. அதை போய் நம்ம நீங்கள் சரியாக சாப்பிடலைன்னு நம்ம சொல்லவே கூடாது யார்கிட்டையுமே. கையில் அடிக்கடி கத்தியால் கீறிக்கிட்டாலோ, சூடு வச்சுக்கிட்டாலோ, காயம் பட்டிருந்தாலோ, டொம்முன்னு பாத்திரத்தை போட்டு உடைச்சாலோ, பால் அடிக்கடி பொங்கிடுச்சுனாலோ, நம்ம சமைக்கிற சாப்பாடு தீஞ்சு போச்சுனாலோ, நம்ம ஒவ்வொரு நாளும் போடுற காஃபி ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கவனம் கிச்சனில் இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம எதையுமே கவனமாக பண்ணலை, ஆத்மார்த்தமாக பண்ணலை, வேறு எதுவும் நம்ம மைண்டில் இருக்குது இல்லை ஏனோ தானோன்னு செய்கிறோன்னு அர்த்தம். அதனால் எப்பயுமே நம்ம நல்ல மனநிலையில் இருக்கும் பொழுது தான் குக் பண்ணணும். நமக்கு நாமே சமைச்சிக்கிட்டா கூட நம்ம ஒரு ஆத்மார்த்தமாக கவனமாக அதை சமைக்கும் பொழுது நமக்கு உப்போட அளவு கூட தெரியும். நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா தான் அந்த சாப்பாட்டில் வாசனையே வெளியில் தெரியும். ஒரு காஃபியில் சுகர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட அதோட ஸ்மெல்ல இருந்தே தெரிஞ்சிரும். அந்தளவுக்கு சில பேர் கரெக்டாக சொல்லுவாங்க. நான் சின்ன வயசில் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்த ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, என் மனசில் பதிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த விசேஷங்களுக்கெல்லாம் போவோம் இல்லையா, நல்லதாகவும் இருக்கும், சில சமயம் கெட்டதாகவும் இருக்கும். எதுவாக இருந்தாலும் வெளியூர்லேருந்து அந்த லேடிஸ் அவங்க ஹஸ்பண்டோடு வருவாங்க. வந்துட்டு அந்த பேகெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு அந்த வீட்டுக்கே அவங்க 5-6 வருஷம் கழித்து வந்திருப்பாங்க, இல்லை அப்போ தான் முத வந்திருப்பாங்க. ஆனால் கூட கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் கதையெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு மணி நேரம் கழித்து போய் பார்த்தோம் அப்படின்னா கொல்லை பக்கம் ஒரு அடுப்பை ஏற்படுத்தி அது மேலே பெரிய அண்டாவை வச்சு சமைச்சிட்ருப்பாங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டு இந்த சமைக்கிறத பற்றி ரொம்ப ஆச்சரியமாக யோசித்தது. எப்படி தெரியாத இடத்துல இப்படி அழகாக சமைக்கிறாங்க, திடீர்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாரையுமே வேலை வாங்கி சமைச்சு அவ்வளோ பேருக்கும் கொடுத்துட்றாங்க இல்லையா. அதில் ஒரு ஹெட் மாதிரி ஒரு லேடி இருப்பாங்க, அவங்கள பார்த்தா இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி கோயில் திருவிழா இந்த மாதிரி நடக்கும்பொழுது சில ஆண்கள் சமைப்பாங்க. ஒரு தெரியாத பிளேஸில் சடனாக செய்கிறாங்க இல்லையா. நம்ம வீட்டில் கிச்சன் இருக்குது, அதனால கிச்சனில் சமைக்கிறோம். அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. அப்புறம் நான் நிறைய விஷயங்கள் வெளியில் பார்க்குற இடங்கள்லேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அதில் முக்கியமான சில விஷயங்களை சொல்கிறேன். காலேஜ் டேஸில் ப்ராஜெக்ட்டுக்காக நாங்கள் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் அடிக்கடி மீட்டிங் மாதிரி போடுவோம். அங்கே தான் வச்சு எல்லாமே டிசைட் பண்ணுவோம், பேசிக்குவோம் எல்லாமே. காலேஜை தவிர வேறு ஒரு பிளேஸ் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போவோம். நாங்கள் போகும்போதெல்லாம் அவங்க அம்மா எங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸும் காஃபியும் தருவாங்க. நாங்கள் சில சமயம் 3 பேர் போவோம், சில சமயம் 6 பேர், 10 பேர், 12 பேர், இந்த மாதிரி நிறைய பேர் கூட போயிடுவோம். ஆனால் எத்தனை பேர் போனாலும் அவங்க ஒரே மாதிரி ஒரு ஸ்நாக்ஸும் ஒரு காஃபியும் தருவாங்க. எதுவுமே சாப்பிட கொடுக்காம அவங்க அனுப்புனதே கிடையாது. அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கடைக்கு போவாங்க. நாங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்கோமோ எங்களுக்கு தேவையான அளவுக்கு பால், சர்க்கரை, ரவா, எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுந்து இது மாதிரி ஏதாவது மாற்றி வாங்கிட்டு வருவாங்க. எங்களுக்கு மசால் வடை, உளுந்து வடை, கேசரி, அது கூட காஃபி இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை மாற்றி செஞ்சு கொடுப்பாங்க. நமக்காக பர்ஸ் எடுத்து அதிலிருந்து காசு எடுத்து கடைக்கு போய் இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு இதெல்லாம் குக் பண்ணுறாங்கல்ல, ஒரு சவுண்டு கூட வெளியில் கேட்காது. அந்த வீடு ரொம்ப குட்டியூண்டு வீடு, ஒரு சத்தமும் கேட்காது. நாங்கள் எல்லாருமே கேர்ள்ஸ் தான், அங்கே தான் உட்காந்துருக்கோம் கிச்சன் கிட்ட. ஒரு பாத்திரம் சவுண்டு கேட்காது, எதுவுமே கேட்காது. அவ்வளோ அழகாக சவுண்டே இல்லாமல் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அதுதான் நான் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்ட இன்னொரு விஷயந்தான், இப்போது ஏதாவது ஒரு நாள் பிரியாணி பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற அளவுக்கு பிரியாணி ரைஸு, சிக்கன், அந்த பட்டை, கிராம்பு இதெல்லாமே வாங்கி அன்னைக்கு மட்டும் செஞ்சுட்டு காலி பண்ணிடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அவங்கக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். நான் ரொம்ப குற்ற உணர்வு இல்லாமல் சாப்பாடை ஒரு நிம்மதியாக சாப்பிட்ட ஒரு இடம் அப்படின்னா ஹாஸ்டல் தான். என்னோட காலேஜ் ஹாஸ்டல், அப்புறம் இன்னொரு ஹாஸ்டல்.
காலேஜ் ஹாஸ்டலில் ரமேஷ் அண்ணான்னு இருப்பாங்க. அந்த அண்ணா தான் எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. எங்களுக்கு அரியர் இருந்தாலும் சரி, நாங்கள் ஏதாவது ரொம்ப சோகமாக இருந்தாலும் சரி, நாங்கள் படிக்கலை அப்படின்னு சொல்லிலாம் கவலைப்பட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கூட எங்களுக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டோமாங்கிறத ரொம்ப கவனமாக கவனிப்பாங்க. நாங்கள் இங்கேருந்து கேன்டீனுக்கு போகும்போது காலேஜில் கூட அந்த அண்ணா தான் இருப்பாங்க. அப்போவும் அவங்க எங்களை கவனிப்பாங்க. இன்னைக்கு இந்த பொண்ணு சரியாக சாப்பிடல, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எங்களுக்கு கொண்டுட்டு வரும்போது, இன்னைக்கு பூரி வந்திருக்கு விஜி, கல்பனா இன்னைக்கு பரோட்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அழகாக கூப்பிட்டு கொடுப்பாங்க. அவர் கையால் சாப்பிடும்போது நான் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் நிம்மதியாக நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். பொதுவாக பெண் குழந்தைங்க அந்தளவுக்கு உட்காந்து நல்லா சாப்பிட மாட்டாங்க வீட்லாம். ஆனால் அவர் எங்களை ஒரு மகாராணி மாதிரி நடத்தினார். அதனால் எனக்கு முத எப்படி பரிமாறணும், எப்படி குற்ற உணர்வு இல்லாமல் மற்றவங்கள சாப்பிட வைக்கணுங்கிறத நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அடுத்ததா உமாக்கா. நான் அடையாறில் தான் ஃபஸ்ட்டு சென்னையில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அங்கே உமாக்கா தான் சமைச்சு போடுவாங்க. காலையில் 6:30 மணிக்கு 5:45 சில சமயம் இன்டர்வியூக்காக வேறு ஏரியா போகணும், இல்லை வேலை இருக்குன்னு யாராவது கிளம்பி போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஷிஃப்டெல்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் ஏதேதோ டைமில் கிளம்பி போவாங்க. இந்த அக்காவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் மெல்லமாக நடந்து ஓடி போயிடுவோம். ஏன்னா அவங்க கண்ணில் பட்டோம் அப்படின்னா 2 தோசையாவது கொடுத்து தான் அனுப்புவாங்க. அதை சாப்பிடாம போயிட்டோன்னா ஈவினிங் திட்டுவாங்க. அந்த அக்கா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க தான் ஃபுல்லாக பாத்திரம் கழுவுறதுலேருந்து கிச்சன்லேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. இன்னொரு ஹெல்ப்பர் இருப்பாங்க, ஆனால் உள்ளே விட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு செட் ஆகாது. காய்கறியெல்லாம் அவங்க தான் வாங்குவாங்க. அவங்க வாங்கும்போது ஒரு பாவக்காய் என்ன டிஷ் பண்ண போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு வருவாங்க. கத்திரிக்காய்னா என்ன கத்திரிக்காய் பண்ண போகிறாங்கன்னா குட்டி குட்டி கத்திரிக்காவாக வாங்கிட்டு வருவாங்க. சாம்பார் பண்ண போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு வருவாங்க. அவங்க காய்கறி வாங்கி வீட்டில் கொண்டு வந்து கொட்டுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே சைஸில் அழகாக இருக்கும். அதுவே ஒரு அழகாக இருக்கும். அந்த அக்காவும் அருமையாக சமைப்பாங்க. கொஞ்சமாக திங்ஸ் இருந்துச்சுனாலே அதுலேயே அவங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பாங்க. அது அந்த அக்கா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது. ஒரு டைம் நான் மீன் வாங்க போகும்போது அவருக்கு என் முகத்தை பார்த்து என்ன தோணுச்சோ தெரியல, அந்த மீனோட அருமை பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டே அதை வெட்டிக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரியே அதை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிற முறையும் சொல்லிட்டு இருந்தாரு. நான் 2 மீன் வாங்கினேன், வேறு மீன். அதில் எதை குழம்புல வைக்கணும், எதை வறுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாரும் மொத்தமாக அந்த தலையை போட்டு குழம்புல வச்சுருவாங்க, நீ அந்த தப்பை பண்ணிடாத. அந்த குழம்புல போடுற மீனோட தலை எல்லாத்தையும் குழம்புல தான் போடணும், வறுக்கிறத வறுத்துடணும், தலையையும் வறுத்துடணும். ஏன்னா இதில் மிக்ஸ் பண்ணி போட்டால் அது வேறு டேஸ்ட்டு, இது வேறு டேஸ்ட்டு அப்படின்னு சொன்னார். அது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான டிப்ஸு. நம்ம சில சமயம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எதுலையாவது வெட்டி போட்டுருவோம். கடைசியில் பார்த்தா அந்த டிஷ்ஷே அது வீணாக்கிடும். அதில் இருக்கிற உப்பு வரப்பு எல்லாத்தையுமே உருளைக்கிழங்கு இழுத்துடும். கடைசியில் சாப்பிட்டு பார்த்தா அதில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அவங்க கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட ஸ்டவ்வுக்கு 2 பக்கமும் ஷெல்ஃபில் அந்த மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, சீரகம், கடுகு இதெல்லாம் உள்ள டப்பாலாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. லெஃப்ட் ரைட் 2 பக்கமும் மாறி மாறி எடுத்து அந்த கடாயில் போட்டு அதை சமைச்சிட்டு திருப்பி மூடி அங்கங்கே வச்சுருவாங்க. அதனால் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிச்சன் நீட்டாகவே இருக்கும், எந்த விதமான க்ளீனிங் வேலையும் இருக்காது. அதே மாதிரி அங்கே குக் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே பாத்திரத்தையும் அதே டைமில் அப்படியே கழுவிக்கிட்டே வந்துடுவாங்க. கடைசியில் அவங்க கிச்சனை விட்டு முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா கிச்சன் நீட்டாகவே இருக்கும், யாரும் வந்துட்டு போன மாதிரியே தெரியாது. அதை நான் அந்த ஆன்ட்டிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். சாப்பிட்றது அப்படிங்கிறத நுகர்றது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம அப்போது கண்ணால் பார்க்குறோம், காதால் நம்ம அந்த சத்தத்தை கேட்குறோம், சாப்பிடும்போது அந்த முறுமுறுன்னு இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, சாஃப்டாக இருக்குது அப்படின்லாம். அது மாதிரி காதும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு, வாசனையும் நமக்கு தெரியுது, நாக்கு நம்ம கையால் தொடுறது, இது மாதிரி 5 புலன்களும் அதில் இன்வால்வ் ஆகி இருக்குது. அதனால் அதை நுகர்றது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உணவு, உடை, உறைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தான் நமக்கு முதல்ல வருது. இதை உஸ்தாத் ஹோட்டல்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. துல்கரும் நித்யா மேனனும் நடிச்சிருப்பாங்க. அதில் கடைசியாக சொல்ல வருது அதுதான், நம்ம ஆத்மார்த்தமாக சமைக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருப்பாங்க. சமைக்கிறது அப்படிங்கிறது பெண்களோட பங்கு மட்டும் கிடையாது. இப்போது சமைக்க நமக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா, அது நமக்கு வரவே இல்லை, அதில் பெருசாக இன்வால்வ் பண்ணிக்க முடியல. இப்போ எனக்கு அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. டெய்லரிங் என்னால் பண்ணவே முடியாது, எனக்கு அது தெரியும், பண்ண முடியும், ஆனால் அது ஃபுல்லாக ஒரு இதாக என்னால் செய்ய முடியாது. அது மாதிரி சில பேருக்கு குக்கிங் பிடிக்காமலும் இருக்கலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது.
அப்போது நம்ம வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து வருஷக்கணக்காக செய்யவே கூடாது. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்கக்கிட்ட அதை வந்து நம்ம ஒப்படைச்சிடலாம். இல்லை அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து ஆள் வச்சு கூட சமைச்சிக்கலாம். நம்மளே வந்து அது ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் கடமைக்கு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. அதை வருஷக்கணக்காக செய்யவே கூடாது. நாங்கள் காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கும்போது திரி ஸ்டவ் இருக்கும். அதில் அப்பப்போ மேகி, பால் காய்ச்சி குடிக்கிறது, இந்த மாதிரி எதையாச்சும் பண்ணி சேட்டை பண்ணிகிட்ருப்போம். ஒரு தடவை அந்த மாதிரி நானும் என்னோடய சீனியர், இன்னொரு ஜூனியர் எல்லோரும் சேர்ந்து மேகி செஞ்சிட்ருந்தோம். அதில் தண்ணி நிறைய போயிடுச்சு. அது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்கும் பொழுது எங்களை பார்க்குறதுக்கு அந்த சீனியரோட அப்பா வந்துட்டாங்க. விசிட்டர் வந்திருந்தாங்க. விசிட்டர் ரூமை நாங்கள் வச்சு சேட்டை பண்ணது எல்லாமே வந்து அந்த டைனிங் ஹால் தான். ஸோ அவர்கிட்ட நாங்கள் அப்படியே மாட்டிக்கிட்டோம். அவர் ஒரு சயின்ஸ் டீச்சர். அவரை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கும். நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, ஐயோ அவர்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டோம், 3 பொம்பளை பிள்ளைங்க இருந்து எப்படி ஒரு மேகி கூட போட தெரியல அப்படின்னு திட்ட போகிறாரு அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 3 இன்ஜினியர் இருக்கீங்க, ஒரு நூடுல்ஸில் எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு தெரியல, என்னத்தை தான் படிச்சிங்களோ தெரில, நீங்களாம் படித்து என்ன பண்ண போகிறீங்க, நாங்கள் வந்து இப்படி ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னு சொன்னார். என்னடா அது புதுசாக திட்டுறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கும் இதுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்டோமா. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு டம்ளர் தண்ணியில் இவ்வளோ தான் சர்க்கரை கரையும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது இல்லை, அதுக்கு மேலே சர்க்கரை போட்டோன்னா அது அடியில் தங்கிடும், அது பேர் தான் கரைபொருள், கரைப்பான், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டார். படிச்சிருக்கோம். அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? அந்த பேசிஸில் தான் நம்ம வந்து அரிசியில் இவ்வளோ தண்ணி ஊற்றணும், ரவாவுக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றணும், இந்த நூடுல்ஸ்க்கு இவ்வளோ தண்ணி ஊற்றணும், அப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அது மாதிரி நம்ம படிக்கிற விஷயங்களை கூட நம்ம வந்து குக்கிங்கில் இன்வால்வ் பண்ணி நம்ம புது ரெசிபி கண்டுபிடிக்கலாம். அதனால் படிச்சிருக்கோம், வேலைக்கு போகிறோம் அப்படியெல்லாம் நம்ம நினைக்கும் பொழுது இந்த குக்கிங் அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக யாராச்சும் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மளே சொந்தமாக இருக்கிற பொருளை வச்சு டேஸ்ட்டாக நல்லா சமைக்கலாம். அதுக்கு நமக்கு தேவை கவனம், அது மேலே இருக்கணும் முழுமையாக, அவ்வளவுதான். காய்கறி வேக வைக்கிறது அது எல்லாமே நம்ம கவனமாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு கரெக்டான ஸ்டேஜில் நம்ம வந்து காய்கறி வெந்துச்சு அப்படின்னு நிறுத்தினோம் அப்படின்னா அந்த வாசனை, கலர் எல்லாமே இருக்கும். அதை இன்னும் அதிகமாக நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா எதுவுமே இருக்காது. எல்லா காய்கறியும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு டேஸ்ட்டும் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி அந்த டைமிங் எல்லாம் கூட ரொம்ப முக்கியம். எப்படியும் வந்து கம்மியாக வேகக்கூடாதோ அதே மாதிரி அதிகமாகவும் வெந்தாலும் நல்லா இருக்காது. அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கவனமாக சமைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.